ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். என்னுடைய பெயர் குணபாலன் பிலிப், ஆர்ச் பிஷப், தமிழ்நாடு என்கிற பொறுப்பிலே நான் இருக்கிறேன். டயசஸ் ஆஃப் ஆல் புரோட்டஸ்டன்ட் சர்ச்சஸ் என்கிற புதிய டயசஸை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம். இந்த உருவாக்கத்துடைய நோக்கம், இந்தியா என்கிற ஒரு அருமையான நாட்டிலே நாம் வாழ்கிறோம். வேற்றுமையில் ஒற்றுமை என்கிற பன்முகத்தன்மை கொண்ட நம்முடைய நாட்டிலே அநேக இனம், மொழி, ஜாதி சம்பந்தப்பட்ட ஜனங்கள் இந்த தேசத்திலே வாழ்கிறார்கள். குறிப்பாக மத சம்பந்தப்பட்டதாய் கிறிஸ்தவர்களாகிய நாம், முஸ்லிம்கள், இந்துக்கள், ஜைனர்கள், பௌத்தர்கள் என எல்லாரும் இந்த தேசத்தில் வாழ்கிறோம். ஆனால் குறிப்பாக கிறிஸ்துவ சமுதாயமாக நம்முடைய சமுதாயம் அநேக போராட்டத்தின் மத்தியில, பிரச்சனையின் மத்தியில கடந்து போகிறதை நம்ம அனைவரும் அறிவோம். இந்தியா ஒரு சமய சார்பற்ற நாடு என்று சொல்லி நமக்கு அரசியலமைப்பு சட்டம் நமக்கு வகுத்து கொடுத்திருக்கிறது. மத சுதந்திரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த மத சுதந்திரத்திலிருந்து அவரவர் அவருடைய மதத்தை பரப்புவதும் அவருடைய மதத்தை சொல்லுவதும் நமக்கு கொடுக்கப்பட்ட ஆர்டிகல் 25 படி நாம் செய்து வருகிறோம். ஆனால் அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதமாய் அநேக மற்ற சில குழுக்கள் ஒன்று சேர்ந்து கிறிஸ்துவர்களை ஒடுக்கிறோம், கிறிஸ்துவர்களை ஒடுக்கப்படுகிறோம், கிறிஸ்துவ சபைகள் அடிக்கப்படுகின்றன, கிறிஸ்துவர்கள் எரித்து கொல்லப்படுகிறார்கள், சபையுடைய பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிற ஒரு சூழ்நிலை இருக்கிறது. எனவே நம் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஆல் டினாமினேஷன்ஸ், பொதுவாய் கிறிஸ்துவர்கள் என்ற ஒரு முழக்கத்தில் அரசாங்கத்திலிருந்து நம்ம கேட்கக்கூடிய சில உரிமைகளை நாம் கேட்பதற்கு, அல்லது நமக்கு கொடுக்கப்பட்ட உரிமைகளை உறுதிப்படுத்துவதற்கு நாம் ஒன்றிணைய வேண்டும் என்று சொல்லிதான் நாங்கள் இந்த டயசஸ் ஆஃப் ஆல் புரோட்டஸ்டன்ட் சர்ச்சஸை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம். குறிப்பாக ஒரு சபையில் ஒரு போராட்டத்தை உருவாக்கும் பொழுது, சபையில் பிரச்சனை பண்ணும்போது வன்கொடுமை சட்டத்தின் கீழ் அவர்களை கைது செய்ய வேண்டும், அவங்களுக்கு உடனடியாக எஃப்ஐஆர் பதிவு செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் கேட்க போகிறோம். இரண்டாவது, இடம் பாதுகாப்பு அல்லது நிலம் பாதுகாப்பு என்கிற ஒரு விஷயத்துக்கு இந்த அரசாங்கம் முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும், செவி சாய்க்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கேட்க போகிறோம். நம்முடைய கஷ்டப்பட்டு நாம் உருவாக்குகிற நம்முடைய சபையுடைய ப்ராப்பர்ட்டி, நம்முடைய சபையுடைய பொருட்களை ஒரு நிமிடத்தில் நாசப்படுத்தி விட்டு போகிற ஒரு போக்கு இந்தியாவில் எல்லா பக்கம் தலை தோங்கி இருக்கிறது. எனவே நாம் ஒன்று சேர்ந்து அத்துமீறி வருகிற நம்முடைய இடங்களில் நமக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கவும், யாரும் அப்படி செய்யக்கூடாது என்பதற்காக ஒரு சட்டத்தை இயற்றி நமக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று சொல்லி நாம் கேட்க போகிறோம். மூன்றாவது, இங்கே சபை கட்டுவதற்கு நமக்கு அரசியலமைப்பு உறுதி கொடுத்திருந்தாலும் சபை கட்டுவதற்கு எந்த அனுமதியும் கூடாமல் அதை காலம் தாழ்த்துகிற ஒரு போராட்டம் இங்கே நிரம்பி வருகிறது. எனவே ஒரு புதிய சபை கட்டுவது ஒரு பெரிய போராட்டமா இருக்கிறது. எனவே மத பாதுகாப்பு, மத சுதந்திரத்தை வலியுறுத்தி அரசாங்கத்திலிருந்து பெறக்கூடிய இந்த உரிமைகளை நாம் பெற்றுக்கொள்வதற்காக நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். எங்களோடு சேர்ந்து நீங்களும் இணைந்து வந்தால், ஒரு பெரிய அமைப்பாய், ஒரு திரள் கூட்டமாய் நாம் சேர்ந்தால் இந்த தேசத்தை அசைக்க முடியும். அரசாங்கத்திலிருந்து பெறக்கூடிய நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். எனவே எங்களோடு கூட நீங்களும் சேர்ந்து இந்த டயசஸ் ஆஃப் ஆல் புரோட்டஸ்டன்ட் சர்ச்சஸ் தமிழ்நாட்டில் இணைந்து கொள்ளும்படி உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.